அக்கா பாத்தியா, குழந்தை அழுகைய நிறுத்திட்டான். என்னடா செல்லம் பாரு. பிரியா, நான் ஒன்னும் அழற குழந்தையை தூக்க வேண்டாம், சமாதானப்படுத்த வேண்டாம்னு சொல்லல. அந்த அளவுக்கு நான் ஒன்னும் கல் நெஞ்சக்காரி இல்ல. தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம், தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற பால்குடி உறவை பங்கு போட்டுக்க வேண்டான்னு தான் சொன்னேன். அக்கா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? வாங்க. அடடே, வாங்க நல்லா வாங்க. இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், வர முடியாம போச்சு. இந்தாங்க. குழந்தை எப்படி இருக்கான்? இதோ. ஹேய், இங்க பாரு. என்னங்க வாழை இலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுவா? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி என்னை தேடி அங்கே வந்தாரு. சாப்பிட்ற நேரமாச்சு, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், வாங்க அங்கே போய் சாப்பிட்டே பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்தா சாப்பாடு போடு. இல்ல, சாப்பாடெல்லாம் வேண்டாங்க. ஏன்? இதுக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்க வீட்டில் கையை நினைக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போதான் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன? இல்ல அதுக்கு இல்ல. ஏய், எங்க வீட்ல எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? வாங்க சாப்பிடலாம். வாங்க. சரி கொடுங்க, வாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? அது 50 பவுன் நகை போடுறேன்னு உங்க தம்பி சொல்லி அது முடியாம போச்சு. அந்த பாரம் உங்க மேல விழுந்துருச்சு. கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு. என்ன மாப்பிள்ள, ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தீங்களா? ஐயோ, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாண தேதி நெருங்கிட்டு இருக்கு. நேற்று அத்தையும் மாமா பத்திரிக்கை வாங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப எங்க அக்கா நகையை பத்தி பேச கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. ம், எல்லாம் தெரியும் மாப்பிள்ள. எங்கள் அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரியே என் தங்கச்சிக்கு 50 பவுன் நகையை போட்டு தான் அனுப்புவேன். 50 பவுன்னா கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபா. அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதான் அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். எப்படியாவது என் தங்கச்சிக்கு சொன்னபடி 50 பவுன் நகையை போட்டு தான் அனுப்பணும். அதான் இன்னும் 15 நாள் இருக்குல்ல. ஒரு நாள் ராத்திரிலேயே நல்லமோ நடக்குது, செஞ்சிடலாம், விடுங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. 7.5 லட்சம் ரூபான்றது எங்களை மாதிரி குடும்பத்துக்கே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அது பெரிய சுமை தானே. எங்க அக்காவுக்கு என் மேல ரொம்ப பாசம். அது மட்டும் இல்ல, அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல வசதி வாய்ப்பு வந்ததுன்னு எங்க அம்மா அப்பாவுக்கும் என் மேல ரொம்ப பாசம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க அப்பாவால தாங்கிக்கவே முடியாது. அவ எது சொன்னாலும் சரியா இருக்கும், சொன்னாலும் கேட்க மாட்டா, பிடிவாத கருன்னு எங்க அப்பாவே அவகிட்ட ஏதாவது சொல்றதுக்கு பயப்படுவாரு. அப்படிப்பட்ட அக்கா இப்போ என் கல்யாண விஷயத்துல அந்த நகை வாங்குறதுல அவ்வளவு பிடிவாதமா இருக்கா. நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றா. ஆக்சுவலி இதுக்கு காரணம் உங்க தம்பி வைஃப் பேசின பேச்சு தான். நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், என்னால முடியல. சரி, உங்ககிட்டயாவது பேசி பார்க்கலாம் தான் வந்தேன். இதில் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு மாப்பிள்ள? நான் தான் சொன்னேன்ல, எப்பாடு பட்டாவது அந்த 50 பவுன் நகையை நான் போட்டுருவேன். ஏன் என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த 50 பவுன் நகைக்காக நீங்க எந்த கஷ்டமும் பட வேணாம் தான் சொல்ல வந்தேன். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் உங்கள் அக்கா அந்த நகை விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே அந்த நகைக்காக ரொம்ப கஷ்டப்பட வேணாம்னு சொல்கிறீங்க. நீங்க போடுற நகை எங்க போகுது? எங்க வீட்டுக்கு தானே வரப்போகுது. நீங்க யாருக்கு போடுறீங்க? என் பொண்டாட்டிக்கு தானே போடுறீங்க. அதனால அந்த நகைக்குரிய பணத்தை நானே ரெடி பண்ணி தரேன்னு தான் சொல்ல வரேன். எங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பேர்ல ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நான் வேணா இதை வித்து பணம் ரெடி பண்ணி தரேன், நீங்க நகையை ஏற்பாடு பண்ணிடுங்க. என்னங்க எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க? அது வந்து மாப்பிள்ள, என் கல்யாண விஷயத்துலையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் அம்மாவும் இப்படி தான் 45 பவுன் நகையை போட்டால் தான் அர்ச்சனா கழுத்தில் தாலி ஏறும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. அர்ச்சனாவோட அம்மா அப்பா அந்த நகைக்காக ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்களேன்னு நான் அர்ச்சனா அப்பாவை போய் பார்த்து எனக்கு வரதட்சணையெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? உங்களுக்கு இவ்வளோ நல்ல மனசு இருக்கும்போது அந்த 45 பவுனை உங்களுக்கு போடுறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னார். கவலைப்படாதீங்க, போய் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்கன்னு சொன்னார். என் மாமனார் சொன்ன அதே வார்த்தையை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த நகை விஷயத்துக்காக நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்கள் வீடு தேடி வந்து நான் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, உங்களோட இந்த நல்ல மனசுக்காக நாங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம். கவலைப்படாதீங்க, அந்த நகையை நான் சொன்னபடி போட்டுருவேன். இல்ல, இந்த பாரம் உங்களை தேடி வந்த விஷயம்,
அதான் இல்லை மாப்பிள்ள, இது பாரம் இல்லை. கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்காக செய்யறது, அவங்களுக்காக சுமக்கிறது ஒரு சுகமான சுமை தான். இப்போ உங்கள் அக்காக்காக நீங்கள் என்னை தேடி வந்து அந்த பாரத்தை நீங்கள் சுமக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான். சாப்பிடுங்க. ம். மங்களா, வரேங்க. இந்தாங்க. டிஃபன் சாப்பிடுறீங்களா? ரெடி பண்ணட்டுமா? சாப்பிடலாம். ரேவதி மாப்பிள்ளை எங்க? மேலதான் இருக்காங்க. ரேவதி மாப்பிள்ள, என்னப்பா? கொஞ்சம் கீழே வாங்க. என்னங்க, எதுக்கு அவங்கள கீழே கூப்பிடுறீங்க? என்ன விஷயம்? சொல்றேன். என்னப்பா? மாமா, நாளை காலையில 7 மணிக்கு டாக்டர் நளினிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கேன். 2 பேரும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. என்னங்க இது? திடுதிப்புன்னு அவங்கள போய் செக்அப் பண்ணிக்க சொல்றீங்க? வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியலடி, அவமானமா இருக்கு. பிசினஸ் பேச போனாலோ பஞ்சாயத்து பேச போனாலோ உங்க பொண்ணு உண்டாயிட்டாளா, ஏன் இன்னும் ஆகல, உங்களுக்கு பேரன் பத்தி பாக்கணும்னு ஆசை இல்லையா, ஏதாவது டாக்டர் செக்கப்புக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேள்வி மேல கேள்வி கிட்ட தொலைச்சி எடுக்கிறாங்க. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, எல்லாம் சரியாயிடும் சொன்னே இல்லையா? நான் 2 மாசம் பொறுமையா இருந்துட்டேன். இது வரைக்கும் ஒரு நல்ல தகவலும் இல்ல. இன்னும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கிறது? அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். 2 பேரும் நாளை காலையில செக்கப்புக்கு போயிட்டு வரட்டும். என்னப்பா நீங்க எதுக்கு இவ்வளவு அவசரமா அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்க? இது அவசரம் இல்லம்மா, அவசியம். எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஏற்கனவே வாரிசு உருவாக விட மாட்டேன், குழந்தை பெத்து தர மாட்டேன்னு சொன்னவதானே நீ. அதான் ஏதாவது கோக்கமாக்கு பண்றீங்கன்னு சந்தேகம். அதனாலதான் டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போக சொல்றேன். என்னப்பா நீங்க என்ன நம்பவே மாட்டீங்களா? பெத்த பொண்ணு நீங்களே இப்படி சந்தேகப்படலாமா? ஏங்க, பெத்த பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே, இதை அவளால தாங்கிக்க முடியுமா? இப்பதான் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் குழந்தை உண்டாகுங்க. ஆமாப்பா, எத்தனையோ பேருக்கு கல்யாணமாகி 4-5 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? அத நீ சொல்லாதம்மா, டாக்டர் சொல்லட்டும். உங்களை டெஸ்ட்டுக்கு தானே போக சொல்றேன், ஏன் இவ்வளவு தூரம் அனுப்புறீங்க? நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் டெஸ்ட்டுக்கு போறீங்க. மாமா, ரேவதி சொல்றது கரெக்ட் தானே மாமா? இப்ப டெஸ்ட் அவசியமா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போமே. என்னால 4-5 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாத மாப்பிள்ள. நீங்க ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அதுக்கு இல்ல மாமா, செக்கப்னு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற விஷயம் வெளியே தெரிஞ்சா என்னையும் ரேவதியும் தப்பா பேசுவாங்கல்ல. ஏ, இப்ப எல்லாரும் பேசுறது உங்க காதுல விழலையா? பாதி பேர் உங்ககிட்ட குறை இருக்குங்கிறாங்க, பாதி பேர் ரேவதி கிட்ட குறை இருக்குங்கிறாங்க. 2 பேரும் டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போனீங்கன்னா யாருக்கிட்ட குறை இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சு போகும். அதனால அப்பாயின்மெண்ட் வாங்கினது தான். நாளைக்கு நீங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போறீங்க. மங்களா, குளிக்க வெந்நீர் எடுத்து வை. ரேவதி, மாத்திரை போடுறதை நிறுத்திட்டியா இல்ல போட்டுட்டு தான் இருக்கியா? இல்லம்மா, நான் இப்பெல்லாம் மாத்திரை போடுறதே இல்ல. பொய் சொல்லாத. நாளைக்கு செக்கப்புக்கு போனா எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். இல்லம்மா, அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணதுல இருந்து நான் டேப்லெட்ஸ் யூஸ் பண்றது இல்ல. அப்புறம் நீ ஏன் இன்னும் உண்டாகல? எனக்கு தெரியலம்மா. ஐயோ கடவுளே, மாத்திரை போட்டதுனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோ என்னமோ தெரியலையே. மாத்திரை போடலன்னு சொல்லி அம்மாவை சமாளிச்சாச்சு. டாக்டர் எப்படி சமாளிக்கிறது? ஏண்டி, சுடு தண்ணி போடுறீங்கன்னா இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? போடி. மாப்பிள,
என்ன வெளியே கிளம்பிட்டீங்களா? மாமா ஒருத்தர் பல்கா கோதுமை தரேன்னு சொல்லியிருந்தார்ல, அவர் மறுபடியும் கூப்பிட்டுருந்தாரு, அதான் பார்க்கலான்னு போறேன். வெரி குட் வெரி குட். நல்லா பார்த்து சீப்பா விலை பேசி முடிச்சிட்டு வாங்க. சரிங்க மாமா. என்னங்க சுடுதண்ணி ரெடி. என்னடா அது, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தா இப்படி ஒரு சங்கடமான விஷயத்த சொல்ற. டேய், உன் விஷயத்தை கேட்டு ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன்டா. இப்படி திடுதுப்புன்னு என் மாமனார் செக்கப்புக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. ஒருவேளை எனக்கு ஏதாவது குறை இருக்குமோன்னு மனசுக்குள்ள பயங்கர பயமா இருக்குடா. அப்படிலாம் ஏதாவது இருந்தா ரொம்ப கேவலமா போயிடும்டா. இது விஷயமா உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலாம் தான் இங்க வரவே சொன்னேன். சார் என்ன சார் வேணும்? தம்பி, அப்புறம் சொல்றோம். சரிங்க சார். நீ ஏன்டா இப்படி அப்செட் ஆகுற? உன் மாமனார் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நீ சிங்கண்டா, உனக்கு ஒரு குறையும் இருக்காது. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. குறைன்னு ஒன்று இருந்தா அது உன் ஒய்ஃபுக்கு தான் இருக்கும், நிச்சயமா உன்கிட்ட இருக்காது. நீ தைரியமா இரு. டேய், எப்படிடா இவ்வளவு உறுதியா சொல்ற? டேய், என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ ரேவதியை உஷார் பண்றதுக்கு முன்னாடி சாரதாவை தானே கரெக்ட் பண்ணி வச்சிருந்த. அவளுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அவ அபாஷன் வரைக்கும் போய் அப்படி இப்படி நான் தானே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா. ஆமால. ஆமா, அதை எதுக்குடா இப்ப ஞாபகப்படுத்துற? காரணமா தான்டா. உன்கிட்ட குறை இருந்தா அவ எப்படி கர்ப்பமா இருப்பா, அபாஷன் வரைக்கும் போயிருப்பா. கரெக்டா? சாரதா என்னால தான்டா கர்ப்பமானா? அப்ப என்கிட்ட எந்த குறையும் இருக்காதுல்ல? ஆமா மச்சான், உன்கிட்ட எந்த குறையும் இருக்காதுடா. பொதுவாகவே இந்த மாதிரி குறை உன்னோட குடும்பத்துல யாருக்காவது இருந்தா உனக்கும் வரும்னு சொல்லலாம். இப்பதான் உன் குடும்பத்துல உங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்க, அப்புறம் என்ன? அதனால குடும்ப ரீதியாகவும் உனக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தைரியமா இரு. ஆமாண்டா, நான் தான் தேவையில்லாம என்னென்னமோ யோசிச்சு பயந்து போயிட்டேன். டேய், தைரியமா இருடா மச்சான். ஏய் தம்பி, வாடா. வரேன் சார். வாசு, ஒரு 500 ரூபாய் பணம் எடு. டேய், என்கிட்ட 500 ரூபாலாம் இல்லடா, 300 ரூபா தான்டா இருக்கு. டேய், என்னடா இது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓனரா இருக்க, ஒரு 500 ரூபாய் கூட இல்லையா? கேவலமா இருக்குடா. நீ பணமே தர வேணா விடு. டேய், உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு? இருடா. டேய் இருடா, ஏன்டா கோச்சிக்கிற? இந்த ஒரே ஒரு 500 ரூபா தான் இருக்கு. இதுக்கே என் மாமனார் கணக்கு சொல்லணும். டேய், என்னடா கடைக்கு பார்ட்னருங்கிற, இதுக்கெல்லாம் போய் மாமனாருக்கு பயந்துகிட்டு இருக்க? பேரு தான் பெத்த பேரு, ஆனா டபுள் ஏது. என் மாமனார் ஒத்த ரூபா கூட கரெக்டா கணக்கு சொல்லுன்னுவாரு. உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, அதெல்லாம் விடு. ஆட்டா பீரா? ஐயோ, நீ வேற. எனக்கு ஒண்ணு வேணாண்டா. சரக்கு அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்பவே ஒரு டீலரை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். டேய், நிஜமா சொல்லு, நாங்க குடிக்கிறத பார்த்து உன்னால சும்மா உட்காந்துருக்க முடியுமா? இருந்து தாண்டா ஆகணும். கொஞ்சம் சபலப்பட்டேன், அப்புறம் என் வாழ்க்கையே போயிடும். என்னடா அது, பணக்கார வீட்டு மாப்பிள்ள இப்படி பயந்துகிட்டு இருக்க? அந்த வீட்ல நாய்க்கு இருக்கிற கௌரவம் கூட உனக்கு இருக்காது போல இருக்க. அப்ப என்ன நாயை விட கேவலங்கிறியா? டேய் விடுறா. டேய், நமக்கு மட்டும் ஆர்டர் பண்ணடா. டேய், 2 பீரு, 2 ஹாட்டு, சரி. அப்புறம் ஆளுக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட். மச்சான், நீ கிங்குடா. டேய், நான் இங்க வரும்போது ரொம்ப குழப்பத்தோட தான் வந்தேன். ஆனா இங்க வந்து உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாவே இருக்கு. நீங்க அடுத்த ரவுண்ட் சாப்பிடுங்க. டேய், டேய் என்னடா? டேய், ஏன்டா அழுவுற? என்னடா? மச்சான், இப்பதான்டா ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. உனக்கு குறை இருந்தாலும் இருக்கலாம்டா. டேய், என்னடா சொல்ற? நீ தானடா இப்ப சாரதா மேட்டர்ல அவ கர்ப்பமானதை சொல்லி எனக்கே தைரியம் சொன்ன. இப்ப நீ எனக்கு குறை இருக்கலாம்னு சொல்ற? மச்சான், சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி சாரதா கர்ப்பமான விஷயத்த நான் தான் சொன்னேன், ஒத்துக்கிறேன். ஆனா சரக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருதுடா. என்னடா சொல்ற? டேய், போன வாரம் ஒரு ஆர்டிகல் படிச்சேன்டா. ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்றவன், ஓவரா தம் அடிக்கிறவன், ஓவரா டிப்ரெஷன்ல இருக்கவன், கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருக்கவன், இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்குமாடா. உயிரணுக்கள்லாம் குறைவா இருக்குமா. அதான்டா டிவியில ராத்திரி 10:30 மணிக்கு மேல சொல்லுவாரு ஒரு டாக்டர். அவரு தான்டா சொல்றாரு. அப்படியே சொல்ற? ஆமாண்டா. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவனுக்கே இந்த குறை இருக்க கூடாதுன்னு தோணுது. டேய், நான் தான் இப்ப தண்ணியே போடுறது இல்லையாடா. டேய், இப்பதான் நீ தண்ணி போடுறது இல்ல. ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால பொண்ணுங்க விஷயத்துல நீ கண்ட்ரோலா இருந்தியா? கல்யாணத்துக்கு முன்னால 2 விஷயத்துலயும் என்ன ஆட்டம் போட்ட நீ? டீ குடிக்க டம்ளர் எடுத்தா கூட உன் கை நடுங்கும். ஆமாண்டா, நான் கூட பாத்துருக்கேன்டா அவன் கை நடுங்கிறத. டேய், டேய், அப்படிலாம் எனக்கு கை நடுங்கினதே இல்லடா. என்னடா திடீர்னு இப்படி சொல்றீங்க?
டேய் டேய் பாரு இப்போ கூட உன் கை நடுங்குது. அப்படிலாம் இல்லடா. தோ 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 நடுங்குது பாருடா. இதாண்டா அதுக்கான சிம்டம்ஸ். என்னடா நீங்க என் காசுல சரக்கு வாங்கி குடிச்சிட்டு என்னைய பயமுறுத்துறீங்க? டேய் நான் ஒன்றும் பயமுறுத்தலடா. போதையில் இருந்தாலும் உண்மையை தான் சொல்கிறோம். உங்கள் மாமனார் சொன்ன செக்கப்லேருந்து எஸ்கேப் ஆகிடு. எங்களுக்காக நீ செலவு பண்ண 500 ரூபாய்க்கு எங்களால் முடிஞ்ச அட்வைஸ் இதுதான். ஒருவேளை இவனுங்க சொல்ற மாதிரி என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா ரைட், நாளைக்கு காலையில செக்கப்புக்கு போகாம எஸ்கேப் ஆயிட்டு தான் நல்லது. அச்சோ என்ன சொல்ல அழறீங்க? ஒன்னும் இல்லடா அழக்கூடாதுடா. அழக்கூடாது என்ன? சரி 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 ஒன்னும் இல்ல அழாதுடா சொல்லுவோம். அச்சோ என்ன பிரியா, தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி அழ ஆரம்பிச்சிட்டானா? என்னடா செல்லம்? அழுதுகிட்டே இருக்கான். எப்படி குளிக்க வைக்கிறதுன்னு தெரியல. குழந்தைங்கன்னு அப்படிதான் அழுதுட்டே இருப்பாங்க. திடீர்னு அடி நிறுத்திடுவாங்க. உடம்புல தண்ணி பட்டோன்னு திரும்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா அக்கா எங்க? அக்காவா குழந்தை குளிச்சு முடிச்சது சாம்பிராணி போடுறதுக்காக நெருப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சரி, அப்ப நாம ஒண்ணு பண்ணலாம். நாமளே இவனை குளிக்க வைக்கலாம். நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன், நீ இவனை குளிப்பாட்ட. ஐயோ இவனை உட்கார வைக்கவும் முடியாது, நிக்க வைக்கவும் முடியாது. எப்படி குளிக்க வைக்கிறதுன்னே தெரியல. அது காலை சேர்த்து வச்சு அது மேல குழந்தைய படுக்க வச்சுதான் குளிப்பாட்டுவாங்க. அது மாதிரி பண்ணு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. குழந்தை கால்ல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்ப ஒண்ணு பண்ணுவோம். ஆஸ்பத்திரியில மாதிரி ஈர துணி வச்சு தொடச்சு விட்டுடலாமா? ஏன்னா சொல்ல அழற? சரி வேற என்ன பண்றது? அப்படி அம்மா வாங்கம்மா. உங்க பாட்டி என்ன பண்றீங்க குழந்தைய? குளிக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா குளிப்பாட்டினீங்க. அம்மாடி பானு, உங்க வீட்ல முக்கால் இருந்தா கொஞ்சம் கொண்டு வாமா. முக்காலியா? அது என்னதுமா? 3 கால் வச்சு உட்கார ஸ்டூல் மாதிரி இருக்குமே. அந்த மாதிரி எதுவும் இல்லையே. சரி மணக்கட்டையாவது எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. ஆமா அர்ச்சனா என்ன பண்றா? அக்கா குழந்தைக்கு சாம்பிராணி போடுறதுக்காக நெருப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரியான பொண்ணு. முதல்ல சாம்பிராணி தான் முக்கியமா? ஐயோ தண்ணி சூடா இருக்கே, பச்சை தண்ணி எங்க? அம்மா கரெக்டா இருக்குமா? அது பெரியவங்க உடம்புக்கு சரியா இருக்கும். இது பச்சை குழந்தை இல்ல, கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்துக்கலாம், சரியா இருக்கும்.